இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருப்தியான ஆசீர்வாதம். திருப்தியான ஆசீர்வாதம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலனாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற்பலனாகிய கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிற வேலைகள் கர்த்தர் தராம நம்மளுக்கு அந்த வேலைகள் கிடைச்சிருக்காது. கர்த்தர் தராம நம்மளுடைய பதவி உயர்வு உயர்ந்து விடாது. அப்போ அந்த கர்த்தர் தராம நம்மளுடைய வீடுகள் கட்டப்பட முடியாது. தேவன் ஆசீர்வதிச்சால் மட்டும்தான் அந்த வீடு கட்ட முடியும். அதற்கான தேவைகளை எல்லாமே வாங்க முடியும். அப்போ கர்த்தர் நினைத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, நல்ல ஒரு வேலையில இருக்கிறீங்க, நல்ல ஒரு வீடு கட்டி எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமா தந்திருக்கிறாரு. ஆனா அந்த திருப்திகரமான அந்த வாழ்க்கையில வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுல நம்ம முதற் பலனை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். முதற் பலன் நம்மளுக்கு வருகிற அந்த சம்பளத்துல 10ல் 1 பாகம் கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும்போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள், திருப்தியான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. திரளான ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. திருப்தியான ஆசீர்வாதம் அதுல உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம இவ்வளவு வருமானங்கள், அதிகமான வருமானங்கள் வந்தாலும் கூட ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். நிறைய பேர் நிறைய சம்பளங்கள் எடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அதுல திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எவ்வளவுதான் வந்தாலுமே நமக்கு திருப்தி இல்லையே, அது நிறைய மாட்டேங்குதே, இது காணாது அது காணாதுன்னு சொல்லி குறை கூறிக்கொண்டு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனா நம்ம இன்னைக்கு அதுல இருந்து நம்ம ஒரு முதற் பலனை தேவனுக்காக எடுத்து வைக்கணும். ஒரு செடி நடுறீங்க, ஒரு மரம், இப்ப விதைக்கிறீங்க. அந்த விதைகள் கீழே விதைக்கும் போது அந்த விதைகள் தெரியாது. அது மேல வரும்போது ஒரு நல்ல ஒரு செழிப்பாக அந்த வளர்ந்து பெருகி அதுல பூ பூத்து காய் காய்த்து கனி காய்க்கும். அப்ப அதுல முதல் பலன் நல்ல ஒரு தரமான பழங்கள் அதெல்லாம் கொண்டு நம்ம ஆலயத்துல கொண்டு வைக்கும்போது அந்த முதல் பலனை தேவனுக்கு நம்ம செலுத்தும் போது அந்த காய்கள் அதிகரிக்கும். அப்ப அந்த செடியில நிறைய காய் வச்சு அது நம்மளுக்கு நிறைய பலனை தரும். அப்படிதான் நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய கை நிறைய வரக்கூடிய அந்த வருமானத்துல உண்மையோடு உத்தமத்தோடு அதன் முதற் பலனை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து கொண்டு வருகிற அந்த வருமானத்தை ப்ரேயர் பண்ணி அதுல இருந்து 10ல் 1 பாகம் முதல்ல தேவனுக்காக ஒதுக்கி வைங்க. அந்த ஒதுக்கி வைத்து அந்த காரியங்களை செயல்படுத்தி பாருங்க. கர்த்தர் எப்படி தருகிறாராம் திருப்தியான ஒரு வாழ்க்கை. எண்ணெய், உச்சிதமான திராட்சரசம், தானியத்தை நான் உனக்கு உரியதாக கொடுப்பேன். இத்தனை வருஷமா மற்றவங்களுக்கு உரியதாக தான் இருந்த அந்த சந்தோஷம், சமாதானம், இதனால நம்ம மற்றவங்ககிட்ட போய் வாங்குவோம், மற்றவங்ககிட்ட போய் நம்ம கேட்போம். ஒரு அடிமையா இருந்து எனக்கு இதை தாங்க அதை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்டதான ஒரு அடிமையான அந்த வாழ்க்கையில நம்ம நிரந்தரமா அப்படியே இருந்து கொண்டே இருப்போம். ஆனா இனிமே நான் உனக்கு உரியதாக தருவேன். எப்படி தருவாராம்? முதல் பலனை நம்ம தேவனுக்கு செலுத்தும் போது. நம்மளுக்கு யாராவது இந்த கொஞ்சம் நீ கஷ்டப்படுறாளா, அந்த பணத்தை நீ கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு தாராங்கன்னா அந்த 2000 ரூபாயிலையும் நீங்க ஒரு 200 ரூபாய் தேவனுக்காக காணிக்கைக்காக எடுத்து வைங்க. அது நீங்க சம்பாதிச்சது இல்லைனாலும் மற்றவங்க உங்களுக்காக கிஃப்டாக தந்தாலும் அந்த காரியத்துல நீங்க முதற் பலனை எடுத்து வைக்கும் போது அந்த உண்மையின் நிமித்தம் தேவன் எல்லா காரியத்தையும் உங்களுக்கே உரியதாக தருவாரு. உங்களுக்கே எண்ணெய், திராட்சரசம் பழகி பெருகிருக்கும்படி உங்களுக்கு உரியதாக தரும்போது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு உரியதாக நீங்களே எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும்படி நல்ல ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல நீங்க முதற் பலனை தேவனுக்கு எடுத்து வைக்கும் போது தேவன் அதுல ஆசீர்வதிக்கிறாரு. அந்த தேவனுக்காக நம்ம எடுத்து வைத்திருக்கிற அந்த காணிக்கையின் பைசாவில ஒரு பைசா கூட நம்ம எடுக்காத அளவுக்கு அதை தேவனுக்குன்ட்டு முதற் பலனாக தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வைக்கிறது, மற்ற ஊழியங்களை தாங்கிறது, மற்ற ஊழியத்துக்கு நிறைய நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கும் அதை நம்ம பிள்ளைங்களை அதை கவனிக்கிறது, நம்ம குடும்பமா அதை வச்சு ப்ரேயர் பண்ணி தேவனுக்கு எடுத்து வைக்கிறத நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். அப்ப பிள்ளைகள் பார்க்கும் போதுதான் நம்மளுடைய அம்மா அப்பா இதை ப்ரேயர் பண்ணி அதுல முதற் பலனை வைக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அந்த பிள்ளையும் அந்த பழக்கத்தை கொண்டு வரும். நம்ம மறைச்சு அதை செயல்படாதபடி குடும்பத்துல ஒரு 4 பேர் இருந்தாலும் 4 பேரும் அந்த சம்பளத்தை வச்சு அதை ப்ரேயர் பண்ணி ஆசீர்வதிச்சு அதுல முதற் பலனை நீங்க பிள்ளைகள் இருக்கும்போதும் பிள்ளைகளை சேர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இவ்வளவு பைசா கிடைச்சிருக்கு, இதுல இருந்து நான் தேவனுக்காக வைக்க போறேன். அப்ப அந்த பிள்ளைங்களும் அடுத்த சந்ததி வரும்போது அந்த பிள்ளைகள் வேலை பார்க்கும் போதும் அதை கவனிக்கும்.
நம்ம பெற்றோரும் இப்படி எடுத்து வச்சதுனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, தேவனுக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரும்போது, அவங்க சம்பாதிக்கும் போது அதுல இருந்து 10ல ஒரு பாகம் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரியும். அப்ப தெரிந்து அது உங்களுக்கே உரியதாக இருக்க வைப்பார். நல்ல தொழில முன்னேற்றத்தை ஆண்டு உண்டாக்குவாரு. நம்ம அதுல உண்மையா இருக்கும்போது, நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது தேவன் அநேகத்தின் மேல உங்களை அதிகாரியாக வைப்பாரு. அதான் இது உங்களுக்கே உரியதாக கொடுத்தேன், எல்லாமே உங்களுக்காக. உச்சிதமான திராட்சரசம், உச்சிதம்னா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். அப்ப எல்லாமே நீங்க ஆளும்படி, உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் உச்சிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கே உங்கள் கையில வரும்படி செய்வார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களே அந்த பைசா வச்சு அந்த காரியங்களை வைத்து பெரிய பெரிய காரியங்களை வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், எல்லா காரியமும் செய்ய முடியும். அப்படி அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு நம்ம எவ்வளவுக்குள்ள ஏங்கி தவிக்கிறோம். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவனிடத்துல அப்படி கேட்கணும், இயேசுப்பா எனக்கு ஜெபிக்கக்கூடிய வாஞ்சையை தாங்க, நான் ஜெபிக்கிறதுலையும் திரளான ஆசீர்வாதம் பெறணும், நான் ஜெபிக்கிறதுலையும் நல்ல ஒரு ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கணுங்கிற வாஞ்சை எனக்கு தாங்க, ஜெப ஆவியின் வல்லமை எனக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுப்பாவோட ஜெபத்தை பற்றி நம்ம கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்மளுக்கு எல்லா உதவிகளையும் இயேசப்பா செய்வார். நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க, நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன காரியத்துல குறைபட்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணும்போது தேவன் உங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார். நீங்களே ஆளும்படி செய்வார், உங்களுக்கே தருவார். அதை எனக்கு வேணும் இசப்பான்னு சொல்லி உரிமையோட கேளுங்க. உரிமையோடு கேட்கும்போது அந்த காரியத்துல இருப்பதற்கு செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புல இசப்பா உண்மை துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறேன் இசப்பா. ஒரு திருப்தியான ஆசீர்வாதம், ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து இவங்களை ஆசீர்வாதங்க. எதுலெல்லாம் திருப்தி இல்லாம இருக்காங்களோ அந்த காரியங்களை நீர் திருப்தியை கொடுத்து திருப்தியான ஆசீர்வாதங்களை முதல் தசம்பாகங்களை எடுத்து வைத்து அதுல ஒரு திருப்தியா இருக்க நீங்க அவங்களுடைய கையின் கிரியைகளை, கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க. இவங்களை தரப்போவதற்காக இப்போதே நன்றி கூறுகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.